டாக்ஸி கம்பெனியில் முக்கியமான 2 அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அட்வான்டேஜ்னா, மற்ற கம்பெனிலலாம் நீங்கள் இப்போ டாக்ஸி டிரைவராக ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு பேசிக் சேலரி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கம்பெனியில் நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் சேலரி மாதம் மாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது ஒன்று. 2வது, மற்ற டாக்ஸி கம்பெனியில் வந்து அக்காமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கம்பெனியில் நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அக்காமடேஷன் கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி கிடைக்கிறது ரொம்ப ரேர். இந்த கம்பெனியில் பேசிக் சேலரி ப்ளஸ் அக்காமடேஷன் 2மே கொடுக்குறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க டாக்ஸி டிரைவர் வேலைக்கு போகிற விருப்பப்படுறவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி பேர் தவசூல் டாக்ஸி. இது அபுதாபியில் இருக்க ஒரு டாக்ஸி ஃபீல்டில் வர ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்காக இப்போது டாக்ஸி டிரைவர்ஸ் இந்த வேலைக்கு இப்போ நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வச்சிருந்த வண்டி, அதாவது 4 வீலர் உங்களுக்கு ஆப்ரேட் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கல்ஃப் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சேலரி வந்து 800 திரஹாம்ஸ் வரைக்கும் தராங்க. இன்றைக்கி மதிப்புக்கு ஒரு 19,100 வரைக்கும் வருது. இது இல்லாமல் உங்களுக்கு கமிஷன் தனியாக கிடைக்கும். கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 திரஹாம்ஸ்லேருந்து ஒரு 4,500 திரஹாம்ஸ் வரைக்கும் கிடைக்குது. இன்றைக்கி மதிப்புக்கு ஒரு 59,600 ஒரு 1,07,400 வரைக்கும் வருது. இந்த கமிஷன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு வண்டி ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கமிஷன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சேலரியோட சேர்த்து, பேசிக் சேலரியோட சேர்த்து. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே போதும். அதாவது இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணுன்றதுனா இந்த வாட் இஸ் யுவர் நேம், ஹவ் ஓல்ட் ஆர் யூ, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி இங்கிலீஷில் கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து கண்டிப்பாக 10th படித்து பாஸ் பண்ணி 10th மார்க் ஷீட் கட்டாயம் கையில் வச்சுருக்கணும். மார்க் ஷீட் இல்லைனா அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற சமயத்தில் நீங்கள் ஜெராக்ஸ் வச்சு அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வேலைக்கு போகும்பொழுது அங்கே கையில் ஒரிஜினல் மார்க் ஷீட், நீங்கள் 10th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகணும். அதை வந்து அட்டஸ்டேஷன் பண்ணி தான் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க் ஷீட் இருக்கிறவங்க அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து குறைந்தது ஒரு 3 வருஷமாவது ஆயிருக்கணும். அப்படி இருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து கம்பெனியிலேருந்து தங்குறதுக்கு இடம், போகிற வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சாப்பாடு நம்ம சம்பளத்தில் பார்த்துக்கணும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 22 வயசுலேருந்து அதிகபட்சம் 40 வயசு வரைக்குமே எடுக்கிறோம். சப்போஸ் யூஏஇ டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 45 வயசு வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் கூட தான் எடுக்கிறோம். இப்போ லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணதும் உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 4 மாதம் வரைக்குமே ஆகும். ஓகேங்களா? இது வந்து ட்ரைனிங் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த பீரியடில் வந்து கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு பேசிக் சேலரி வந்து கொடுத்துருவாங்க. அதாவது அந்த 800 திரஹாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பேசிக் சேலரி வந்து உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிற வரைக்குமே கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸும் எடுத்து கொடுத்துருவாங்க. எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த கமிஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளத்தில் லைசன்ஸ்க்கு எவ்வளோ செலவாச்சு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிடக்ஷன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா மற்ற கம்பெனிஸோட நீங்கள் போகும்போதே பாதி பேமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், அங்கே வந்து அவங்க பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த கம்பெனியில் அப்படி இல்லை. முழுக்க கம்பெனியை செலவு பண்ணி வந்து உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கமிஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு சேலரியில் வந்து லைசன்ஸ்க்கான பேமெண்ட்டை வந்து டிடக்ஷன் பண்ணிப்பாங்க. லைசன்ஸ்க்கு எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து துபாய்க்கு போகிறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் முதல் அட்டம்ப்ட் இல்லைனா 2 அட்டம்ப்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5,000லேருந்து ஒரு 8,000 திரஹாம்ஸ்க்குள்ள உங்களுக்கு செலவாகும். ஓகேங்களா? இதுவே வந்து அதுக்கு மேலே நீங்கள் இல்லை சார் ஆரம்பத்தில் ஒரு அட்டம்ப்ட் வந்து எனக்கு பாஸ் ஆகலை, அதுக்கு மேலே கொஞ்சம் அடுத்தடுத்த அட்டம்ப்ட் தான் நான் இதாகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் வந்து ஆகும். அது குறைஞ்சது வந்து ஒரு 5,000லேருந்து 8,000 சொல்லி வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து கல்ஃப் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 2,000 திரஹாம்ஸ்லேருந்து ஒரு 4,000 திரஹாம்ஸ் வரைக்கும் தான் ஆகும். லைசன்ஸும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடச்சிடும். இந்த கமிஷன் எவ்வளோ கிடைக்கும், இந்த லைசன்ஸை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு இன்டர்வியூவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிளைண்ட்டு. அடுத்து இந்த வேலைக்காக விசிட் கம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்பெனி சைட்லேருந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அது வந்து அர்ஜென்ட் வேகன்சி அப்படின்றதுனால உங்களுக்கு விசிட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போனது உங்களுக்கு ஒரு 10 to 15 டேஸில் எம்ப்ளாய்மெண்ட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. குறைஞ்சது ஒரு 4லேருந்து ஒரு 6 வருஷமாக அந்த தவசூல் டாக்ஸிக்கு நம்ம ரெகுலராக அடிக்கடி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நல்ல கம்பெனி. அது வந்து போனதும் கண்டிப்பாக உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது நாங்கள் உங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம். ஸோ இந்த டாக்ஸி டிரைவர் வேலைக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வர 3ஆம் தேதி புதன்கிழமை திருச்சியில் வச்சு இன்டர்வியூ பண்ணுறோம். இந்த இன்டர்வியூ செலெக்ஷன் ஈஸியாக இருக்குமோ, ஆவரேஜாக இருக்குமோ, டஃபாக இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இன்டர்வியூ செலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், 10th மார்க் ஷீட் வச்சிருக்கணும், அவங்க சொல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் இன்டர்வியூ ஈஸியாக செலெக்ஷன் ஆகலாம். ஸோ இந்த வேலை உங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா கால் பண்ணி உங்கள் பேரை இன்டர்வியூ வரேன்னு சொல்லி பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் இல்லை இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணுறதுக்கும் எந்த விதமான அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வந்து இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகிட்டிங்கன்னா மெடிக்கல் மட்டும் போட்டு கொடுத்தா போதும், நாங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணிடுவோம். எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற அப்டேட்ஸ்லாம் தினமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளிநாட்டு வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.